அனைவருக்கும் வணக்கம். ஐங்குறுநூறு. திணை பாலை. பாடியவர் ஓதலாந்தையார். மகள் போக்கிய வழி தாயிரங்கு 10. துறை. மகள் போக்கிய தாய் தன் மகள் அறநெறி இதுவென உணர்ந்து உடன் போயினமைக்கு மகிழ்ந்து தன் மகள் சென்ற பாலை நிலம் தண்ணீதாக என்று வேண்டியது. துறை விளக்கம். தன் மகள் வேறொருத்தி மகனோடு காதல் தொடர்பு கொண்டமையும் கற்பை பேணி கொள்வதற்காக சுற்றத்தார் அறியாமல் அத்தலைவனோடு சுரத்திடையே சென்றுவிட்டாள் என்ற செய்தியையும் உணர்ந்த நட்டாய் அவளுக்கு அத்தே அறமாதலால் அச்செயற்காக அவளை பாராட்டி பின்னர் அவள் சென்ற சுரம் அவൾക്ക് குளிர்ந்திருக்க வேண்டும் என தெய்வத்தை வேண்டியது. வயதால் மிகவும் இளையவளானாலும் தன் கற்பை பேணி காப்பதற்காக தலைவனுடன் செல்லுதலே சிறந்த அறநெறியாகும் என்று தெளிவாக உணர்ந்து கொண்ட என்னுடைய பிறை போன்ற ஒளி பொருந்திய நெற்றியையுடைய இளமகள் தன் கணவனோடு சென்ற வழியிலுள்ள அப்பாலை நிலத்தின் மிக உயர்ந்த மலைகளின் உச்சியிலே மறவர் முழங்கும் போர் முரசொலிக்கு ஏற்ப மயில்கள் களித்து கூத்தாடும் விதமாக பருவமில்லாத போதும் மழை பெய்து வழிகள் மிகவும் குளிர்ந்து இனிமை பயப்பனவாக என தெய்வத்தை தொழுகிறாள் நற்றாய். துறை. தலைமகள் உடன் போகிய வழி அவள் இளமை நினைந்து இறங்கி தாய் கூறியது. துறை விளக்கம். தலைவி தலைவனுடன் சென்றுவிட்டாள் என்னும் செய்தி கேட்ட தாய் அவளுடைய இளமை நினைந்து இத்தகையவள் அக்காட்டினூடே எவ்வாறு செல்ல வல்லவள் ஆகுவாள் என்று இறங்கியது. இன்னும் கூந்தலை முடிக்கும் அளவுக்கு நன்கு வளர்ச்சியுறாத கூந்தலை உடைய மிக இளையவளாகிய என் மகள் யமனைப் போன்ற வலிமை படைத்த இளைஞன் ஒருவன் தன்னை காத்து கொள்வான் என்று குரங்கும் கடந்து அறியாத அடர்ந்த கடுமையான வெப்பத்தை உடைய காட்டினை கடந்து சென்றாள் என்னும் செய்தியை பல வழிகளில் சிந்தித்தாலும் தாங்கிக் கொள்ளும் மனவலிமையை நான் பெறவில்லை என தாய் இறங்குகிறாள். தலைமகள் உடன் போகிய வழி அவள் பந்து முதலாகிய கண்ட நற்றாய் கலங்கிச் சொல்லியது. துறை. துறை விளக்கம். தலைவி தலைவனுடன் போன பின்னர் அவளுடைய விளையாட்டுக் கருவிகளைக் கண்டு அவளையும் அவள் சென்ற சுரத்தினையும் நினைந்து நற்றாய் பெரிதும் வருந்தி கூறியது. என் மகள் மகிழ்வுடன் விளையாடிய பந்தையும் பாவையையும் கழங்கையும் நான் காணும் போதெல்லாம் அவளை நினைத்து என் கண்கள் வருந்தி கண்ணீர் விடுமாறு அவற்றை இங்கே விட்டுவிட்டு சென்றாள். நீர் வேட்கையின் பொருட்டு வருந்திய யானை தண்ணீர் கிடைக்கப் பெறாததால் இசைக்கருவியான நெடுவங்கியம் என்னும் துளை கருவி போல தன் துதிக்கையை உயர்த்தி கொண்டு பிளிரும் கொடிய பாலை நிலம் வழியாக வேறொருத்தியின் மகனோடு போய்விட்டாள். இத்துயரத்தை நான் எவ்வாறு தாங்கிக் கொள்வேன் என்று நற்றாய் வருந்தி. துறை. தலைமகள் உடன் போகிய வழி அவள் தோழி ஆற்றாமை கண்ட நற்றாய் சொல்லியது. துறை விளக்கம். தலைவியின் கற்பினை பேணிக் கொள்வதற்கு வேறு வழியின்மையால் அவளையும் தலைவனையும் சேர்த்து வைத்து தலைவனோடு அவளை உடன் போக்கிய தோழி அவள் தன்னை பிரிந்த பின்னர் அப்பிரிவினை ஆற்றாது பெரிதும் வருந்தி நின்றாள். அதே போன்று மகட்போக்கிய துயரத்தால் வருந்திய நற்றாய் அத்தோழியின் ஆற்றொணா துயர்நிலை கண்டு இறங்கி கூறியது.
தனக்குரிய உணவாகிய பழத்தை தேடிப்போக நினைத்து அதற்காக விரிந்த சிறகுகளை உடைய வௌவால் தான் விரும்பியவாறே தடையின்றி உணவுக்காக உயரப் பறக்கும் மாலை பொழுதிலே நாங்கள் அழும்படி எம்மை கைவிட்டு தான் விரும்பிய ஒரு இளைஞனோடு போய்விட்ட என் மகளுக்காக நான் வருத்தமுறவில்லை. மாறாக நான் இப்பொழுது வருந்துவது இனிய மொழி பேசும் தன் தோழியாகிய என் மகளை இழந்ததனால் அவள் காரணமாக கலங்கி நிற்கும் நெஞ்சினையும் மை தீட்டப்பட்ட இரு கண்களையும் உடைய அவள் உயிர் தோழியாகிய இவள் பொருட்டேயாகும் என்று நற்றாய் புலம்புகிறாள். துரை. தலைமகள் உடன் போகிய வழி தெருட்டுவார்க்கு செவிலித்தாய் சொல்லியது. துரை விளக்கம். தலைவி கற்புக்கடம் பூண்ட செய்தியை தகுந்ததொரு சந்தர்ப்பத்தில் அறத்தொடு நின்று எம்மிடம் கூறி தம் இல்லத்தே நன்மணம் நிகழ்விக்க வகை செய்யாமல் அவள் தலைவனுடன் போகும் வரையிலும் அமைதியாயிருந்த தன் மகளாகிய தோழியை வெறுத்து தன்னை தேற்றுவார்க்கு கூறியவளாய் செவிலி நொந்து கூறியது. எளியவளாகிய நான் மிகவும் நீண்ட வழியை உடைய பாலை பரப்பிலே காளையாகிய தலைவனோடு சென்ற முத்து போன்ற அழகிய வெண்மையான பற்களையும் புன்முறுவலையும் மடப்பத்தையும் உடையவளுக்கு தாய் இவள் என்று கண்டோர் கூறும் நற்பெயரினை நான் பெற்றுக்கொண்டேன். அந்த நற்பெயரை தலைவியும் அவளுடைய நெருங்கிய தோழியுமே எனக்கு வழங்கினார்கள். இத்தகைய பெரும் பேறு பெற்ற நான் அழுவதால் நடக்கப் போவது ஒன்றுமில்லை என்று செவிலித்தாய் வருந்தினாள்.